என் பேர் ஆர் அன்பழகன். டெல்டா பாசன விவசாய சங்கத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவராக உள்ளேன். ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த வானாதிராஜபுரம் கடந்த 400 வருஷமாக நாங்கள் கரும்பு பயிரிட்டு வரோம். கிட்டத்தட்ட 700 ஏக்கர் பண்ணி கரும்பு பயிரிட்டு இருக்கோம். அப்படின்ட்டு இப்போ கடைசி காலத்தில் 2021 வருஷம் கரும்பு அரசாங்கம் தொகுப்பு திட்டத்தில் சேர்க்க சொல்லி நாங்கள் வற்புறுத்தி அவங்க சேர்த்தாங்க, பார்த்தாங்க, பார்வையிட்ட அரசாங்கத்தை அதிகாரிகள்லாம் பார்வையிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணாங்க. 2022 அதே அரசாங்க அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து மற்ற அதாவது புதுக்கோட்டை, கடலூர், இங்கே உள்ள காட்டுமன்னார்குடி இந்த ஏரியாவுக்கு போய் எங்களை பார்த்துட்டு அறுவடை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட போய் அவங்க அங்கே அறுவடைக்கு அவங்க வாங்கிட்டாங்க அந்த கரும்பை. ஆக நாங்கள் 2022 நாங்கள் பயிரிட்ட கரும்பு அழிஞ்சு ரொம்ப மோசமாகி ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அந்த கரும்பு பேருபாதி ரேட்டுக்கு எடுத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பொங்கலுக்கு 2 கரும்பு கொடுக்க சொல்லிருக்கீங்க, மிக்க சந்தோஷம். அதுபோல் இந்த கரும்பு தொகுப்பு திட்டத்தில் நீங்கள் சேர்த்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாங்கள் நிறைய பர்ச்சேசிங் பண்ணுறாங்க ஐயா. பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள கரும்பை இந்த மாவட்டத்தில் தான் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணலாம். மாநகராட்சியத்தை சுற்றி இன்னும் பல ஊர்லாம் பக்கத்துலேயே நாங்கள் கரும்பு நிறைய போட்டிருக்கோம் ஐயா, விவசாயிகள் போட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணி இந்த மாவட்டத்திலே நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த கரும்பை சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள இது தொகுப்பு திட்டத்தில் மெயினாக சேர்க்கணும் ஐயா. இது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா இது அவங்களோட கவனத்துக்கு போகணும். பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இது பொங்கல் தொகுப்பு திட்டத்தில் இதை சேர்த்து பொங்கலுக்கு மக்களுக்கு கொடுக்கும்போது 2 கரும்பு வீதம் நீங்கள் கொடுக்குறத இதை தொகுப்பு திட்டத்தில் சேர்ந்து வானாதிராஜபுரத்தை கரும்பை பர்ச்சேசிங் பண்ணணும். இதேமாரி காட்டுமன்னார்குடி, கடலூர், தேவக்கோட்டை இந்த சைடு போய் பர்ச்சேசிங் பண்ணுறாங்க அதிகாரிகள். இங்கே எங்களை பார்க்குறாங்க, எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் அங்கே பர்ச்சேசிங் பண்ணிடுறாங்க. அங்கே பர்ச்சேசிங் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறது, மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அழிஞ்சு போகிறாங்க. இந்த கரும்பு இந்த நிலைமைக்கு போச்சுன்னா இந்த வருஷம் நாங்கள் வெறும் 200-250 ஏக்கர் தான் போட்டிருக்கோம் கரும்பு. இது இங்கேயே நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் மாவட்ட நிர்வாகமும் இதை உடனடியாக கண்காணித்து இதை ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி விவசாய மத்தியில் எல்லா விவசாயிகளுக்கும் பாதிக்காத அளவுக்கு இதை ஏற்பாடு செய்து தருமே மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.